நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆராதனைக்கு முன்பு எத்தகைய அபசகுணம் இது? பார்வதி, இந்த பூஜை வேண்டாம். தேவி, இது அபசகுணம் அல்ல, நற்சகுணம். இது எவ்வாறு நற்சகுணமாகும்? நிகழ்ந்தது நன்மை அல்லவே? தேவி, எவருக்கும் பிரியமற்றவைகளே ஈசன் மனதிற்குகந்தவை. அதிலும் இந்த இடுகாட்டு சாம்பல் மகாதேவருக்கு மிகவும் பிரியமானது. பூஜைக்கு முன்பாக இந்த மயான சாம்பல் இங்கு தானாக வருவது நன்மைக்கான அறிகுறியே. ஆம் தாயே, இனி தாம் சஞ்சலங்களை துறவுங்கள். நிகழ்பவைகள் யாவும் நன்மையே. நான் உடன் சென்று உலர்ந்த மண் எடுத்து வருகிறேன். பரமேஸ்வரர் இந்த பூஜையை எதிர்க்கிறார். கடும் சோதனை காத்திருக்கிறது அன்னையே. என் மீது தம் உள்ளத்தில் வருத்தம் உள்ளதை அறிவேன். நான் தமக்கு தகுதியற்றவள். இருப்பினும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யவே பிரயத்னம் செய்கிறேன். சுவாமி, தேவி பார்வதிக்கு சங்கடங்கள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே. இத்தகைய நிலையால் அவரால் எவ்வாறு பூஜிக்க இயலும்? தேவி பார்வதி ஆதிசக்தி வடிவம் என்பதை சர்வேஸ்வரன் நினைவு மறந்ததாக தெரிகிறது. தேவி பார்வதி எத்தகு தடையையும் தவிடுபொடியாக்க வல்லவர். என்னை பிரிந்து சென்றாலும் தம் மீது நான் கொண்ட நேசம் உண்மையானது. எமது பிரார்த்தனைகள் தம்மை எட்டாதிருக்காது மகாதேவா. இயன்ற மட்டும் பிரயத்தனம் செய் பார்வதி. எனினும் உனது உத்தேசம் நிறைவேறாது. அதை அனுமதியே. தேவரிஷி, சோதனையின் கடுமை குறித்து எச்சரித்தவர் தாமே.
எத்தனை கடிதாயினும் அதனை சந்திக்க நான் தயார். சிவலிங்கம் ஏன் உருப்பெற மறுக்கிறது? அடியவள் செய்த அபராதம் தான் என்ன தேவரிஷி? மகாதேவர் என்னை இவ்வகையில் தண்டிப்பது எதனால்? சோதனையின் கடுமை குறித்து நான் அஞ்சவில்லை. தோல்வி குறித்த கலக்கமும் எனது உள்ளத்தில் இல்லை. இருப்பினும் இந்த சிவலிங்கம் மகாதேவரது பிரதிபிம்பம் அல்லவா? ஒவ்வொரு முறையும் இது உருக்குலைவதை என்னால் சகிக்க இயலாது. இது பெரும் கொடுமையாகும். சுவாமி, தாமே களமிறங்க வேண்டிய தருணம் ஒன்று நெருங்கியதாக தமக்கு தோன்றவில்லையா? பிரபு, தாம் பக்தர்களுக்கு குறையின்றி வரங்களை அள்ளி வழங்குபவர். நானும் தம் சேவையின்றி வேறொன்றும் அறியாதவர். எனினும் வரம் வேண்டும் அவசியம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை. இருப்பினும் பிரபு, இன்று இந்த அடியவன் தம்மிடம் வரம் ஒன்று வேண்டுகிறேன். பார்வதியின் வழிபாடு வெற்றி பெறுவதை தவிர வேண்டும் வரம் யாதாயினும் கேள் நந்தி. வேற என்ன கேட்பது? எவருக்காக கேட்பது பிரபு? தம்மையும் அன்னையும் அன்றி எமக்கு உற்றார் உறவினர் யார்? தமக்காக தம்மிடம் என்னால் வரம் வேண்ட இயலாது. எனினும் அன்னை பார்வதி தேவிக்கு நான் வரம் எதுவும் கேட்க கூடாது என்பதே தமது விருப்பம் எனில் வேறு என்ன கேட்பது? எதை கேட்பது? கட்டாயத்தில் கட்டொண்டிருக்கும் இறைவன் எவருக்கு எதை வழங்க இயலும்? நினைவு மறவாதே, பார்வதியின் வழிபாடு நிறைவடையாது. அதுவே அவளுக்கு நன்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகோதரி, நாராயண நாராயண பிரபு, தாமே காட்சியளித்தீர்களா பிரபு? சோதரிக்கு உதவுவது சோதரனது கடமை தேவரிஷி. என் சோதரிக்கு உதவ நானும் விரைந்தோடி வந்தேன். கூறுங்கள் ஐயா, வேண்டுவதென்ன? யாத்ரீகன் நான்.
தாகத்திற்கு நீர் தேடி வந்தேன். பருகுவதற்கு நீர் கிட்டுமா? இல்லை சோதரி, தம்மோடு எனக்கு பந்தம் ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த நீரை என்னால் ஏற்க இயலும். என்னை சோதரி என அழைத்தீர்கள், அந்த கணமே பந்தம் உருவானதே. எனில் என் மணிக்கட்டில் இந்த ரட்சையை அணிவிப்பதன் வாயிலாக அதனை உறுதி செய்யுங்கள். பந்தத்தின் உறுதி இதயத்தோடு தொடர்புடையது, ரட்சையோடு அல்ல. எனினும் சோதரனின் பாதுகாப்பு சோதரி அணிவிக்கும் ரட்சையினால் மாத்திரமே சாத்தியப்படும். என்னை காப்பதற்காக வேணும் அணிவியுங்களேன். இந்த பவித்திர நிகழ்வை தரிசித்ததால் ஜீவன் சாபல்யம் அடைந்தது பிரபு. இனிவரும் யுகங்களில் சர்வேஸ்வரனும் தேவி பார்வதியும் கொண்ட மையல் மாத்திரமல்ல, இந்த நாள் முதலாக சோதர பாசமும் தழைத்தோங்க இந்நிகழ்வே அஸ்திவாரம். சிவலிங்கத்தை அமைக்கும் பிரயத்தனமாயது. எனினும் நோக்கம் நிறைவேறவில்லையோ? தமக்கு உதவ என்னை அனுமதியுங்கள். நான் வரம் பெற்றவன். என் கரங்களால் உருவாகும் வடிவங்கள் என்றும் பூர்த்தியடையும். இல்லை, இதற்கு நானே உரு தருகிறேன். இனி நான் தம் சோதரன். ஆகையால் தமக்கு உதவுவதை என் தலையாய தர்மம். என் கடமையை நிறைவேற்ற அனுமதியுங்கள். வேண்டாம் நாராயணா, ஏன் இந்த அனர்த்தத்தை நிகழ்த்தினீர்கள்? தம் கரங்களால் உருவான சிவலிங்கத்தை எவர் தகர்க்க இயலும்? அன்னையே, சிவலிங்கம் வடிவம் பெற்றது. பூஜை துவங்கட்டும். உண்மையில் தாம் யார்? இத்தனை எளிமையாக சிவலிங்கத்தை அமைத்தீர்களே, இது சாமானிய மானிடனின் செயல் அல்ல. எமக்கு உதவ வந்த தாம் சத்தியத்தில் எவர்? நான் தமது சோதரன். அந்த அறிமுகம் போதாதா? சோதர பந்தத்தில் எவ்வித ஒளிவு மறைவும் இருத்தல் ஆகாது. நான் தமது பரிச்சயத்தை அறிய விரும்புகிறேன். தம் சோதரியின் விருப்பத்தை தாம் நிறைவேற்ற மாட்டீர்களா? அவசியம் நிறைவேற்றுவேன். தாம் எனது சோதரரா? இந்த சோதரன் என்றும் தமக்கு துணை நிற்பான். தாமும் மகாதேவரை அடையும் தகுதி பெறுவீர்கள். தமது வார்த்தைகளுக்கு மறுவார்த்தையும் சிருஷ்டியில் உண்டா? தமது வாக்கு பொய்க்கவும் இயலாது. என்னை தாம் சோதரியாக ஏற்றீர்கள். அதன் அடிப்படையில் தம்மிடம் ஓர் வேண்டுகோள் விடுக்கிறேன். எமது மகாதேவரை நான் அடையவும் அவருடன் இணையவும் மார்க்கத்தை நானே தேடுகிறேன். என்னுடைய பக்தி அவருக்கு சந்துஷ்டி அளிக்கவில்லை எனில்
எங்கள் சங்கமம் மீண்டும் பூர்த்தியடையாமல் போகும். நாராயணா, இந்த சோதரியின் வேண்டுகோள் ஒன்றே. இன்றைய நிகழ்விற்கு பிறகு எமது இந்த பிரயத்தனத்தில் எவ்வகையிலும் தாம் எனக்கு உதவ முன்வந்து எமது ஈசனோடு எம்மை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். மகாதேவரை நான் அடைவேனா இல்லையா என்பது கேள்விக்குறியே. எனினும் அவரை அடையும் உத்தேசத்தில் எனது இந்த சரீரம் அழிவை சந்தித்தாலும் அவர் என்னை ஏற்றதாகவே அடியவள் கருதுவேன். தம் சித்தப்படியே நடக்கும். இனி தமக்கு இப்பிரயத்தனத்தில் எவரும் உதவ மாட்டார்கள். எனினும் சிவலிங்கம் வடிவம் பெற்றது. இதனை கொண்டு வழிபாட்டை தாம் துவங்கலாம். எனினும் சிவலிங்கம் பூர்த்தி அடையவில்லையே. தமது உதவி எனது வெற்றியையும் தோல்வியாக மாற்றியது நாராயணா. உனது இந்த சிந்தனைகள் சத்தியன் என்று மாறுபட்டவை பார்வதி. தோல்வியுற்றும் வெற்றி பெற்றாய், முயற்சியில் வென்றாய் பார்வதி. பார்வதியின் கணவராக தமக்கோர் கடமை உண்டு. தமது மனைவியின் சங்கடங்களுக்கு தீர்வொன்று காண வேண்டும். அவர்களுக்கு தாம் உதவ வேண்டும். சிருஷ்டியின் செயல்பாட்டிற்குரிய விதிமுறைகளை நிர்ணயித்தவர் தாமே நாராயணா. அன்பையும் வேஷத்தையும் மானிடர் உள்ளத்தில் விதைத்தவர் தாமே. எமது செயல்கள் யாதாயினும் அதற்கு பார்வதியின் கணவனாக அவள் மீது நான் கொண்ட அன்பே காரணம். பார்வதியின் வேதனையை நானும் சகிக்க இயலாது. எனினும் பார்வதி விரைவில் உண்மையை உணரும் மட்டும் அவளது நன்மையை என் கருத்தில் நிறுத்தி நான் பிரிந்திருப்பதே நல்லது. அவ்விதம் நான் செய்யாவிடில் பூர்வ ஜென்மத்தில் அவள் சந்தித்த துன்பங்கள் திரும்புவது உறுதியானது. அதனை நானும் அறிவேன். ஏனெனில் நானே தேவி பார்வதிக்கு உதவ விரைந்தேன். அவர் கொண்ட பக்தியினில் அணுவளவும் எனக்கு ஐயமில்லை. நான் தேவி பார்வதியை என் சோதரியாக ஏற்றுள்ளேன். ஆகையினால் அவர் முன்னிலையில் அவருக்கு என் துணை உள்ளதாகவும் அறிவுறுத்தினேன். இருப்பினும் அவர்கள் தமது பிரயத்தனத்தில் வெற்றியடையும் ஆற்றல் தமக்கே உள்ளதாகவும் பிறர் துணை அவசியமில்லை என்றும் மறுத்தார்கள். இது அவர்கள் அகங்காரம் அல்ல, மாறாக தம்மீது கொண்ட நம்பிக்கை, சிரத்தை மற்றும் அவர்கள் பெற்ற பக்குவத்தின் பரிச்சயம். மானிட சரீரமானது தெய்வீக தன்மையை பெறுவது அது பெரும் ஞானத்தினை பொறுத்தது. ஆன்மாவானது தாம் செய்த பாவங்களில் நின்று முக்தி பெற்று இறைவனோடு ஐக்கியமானால் பிற உதவிகள் ஏதும் அதற்கு அவசியமாகாது. தவம் என்னும் இந்த அக்னிகுண்டத்தில் பார்வதி பிரவேசித்தே ஆக வேண்டும். அதனால் நேரும் விளைவு யாதாயினும் சரி, நானே பார்வதியை சோதனையில் ஆழ்த்துவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்னையே, அற்புதம், அதி அற்புத பிரயத்னம் இது. ஈசனோடு விரைவில் தாம் இணைவது உறுதி.
தேவரிஷி, எமது ஆராதனைகளில் உள்ள குறை என்ன? ஏன் எனது பிரார்த்தனை மகாதேவரை எட்ட மறுக்கிறது? தமது ஆராதனை பூரண வெற்றி பெற்றது. ஏனெனில் இது தமது யாத்திரையின் துவக்கம் மாத்திரமே. மகாதேவர் மிக விரைவில் தமது பிரார்த்தனையை ஏற்பார். எனினும் தாம் உடனடியாக மானசரோவர் தடாகத்திற்கு சென்று அதன் நீரை கொணர்ந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நான் அவ்வாறு செய்வதால் எனது உத்தேசம் நிறைவேறும் வாய்ப்புள்ளதா? இல்லை. எனினும் இதனால் தனது கணவரை தாம் மேலும் நெருங்க இயலும். ஆகையால் இன்றே மானசரோவரை நோக்கி யாத்திரை துவங்குங்கள். அதனை சென்றடையும் மார்க்கம் மிகவும் கடினமானது. 6 தினங்களில் இந்த யாத்திரை நிறைவடைய வேண்டும். 7வது தினமான திங்களன்று சிவலிங்கத்திற்கு அதன் ஜலத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இனி நான் சந்திக்கவிருக்கும் சோதனைகள் முன்னிலும் அதிக கடுமையாகும் என்பதை அறிவேன். தம்மையே அடைவது அத்தனை எளிமையானதல்லவே. எனினும் அது அசாத்தியமும் அல்லவே. அத்துடன் எனது அன்பும் நான் தம் மீது கொண்ட பக்தியும் தம்மிடம் அடியவளை கொண்டு சேர்ப்பிக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அச்சமயம் தாம் என்னை ஏற்காமல் நிராகரிக்க இயலாது.